الإنسان أحيانا حينما يبدأ في الاستقامة وفي الإيمان يبتلى، حتى يقول له الشيطان ها شف متى ابتليت؟ يوم صرت مطوع، لما تدينت، لما استقمت، لما طلبت العلم. هذا ابتلاء واختبار من الله عز وجل. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وبعد. شهر رمضان. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய மாதத்தை பற்றி எப்படி பேசுவது? கண்ணியம் பொருந்திய இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏராளமான நன்மைகளை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ரமதானுடைய நாட்களை நாம் அடையவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ரமதானை பற்றி பேசப் போவதற்கு முன்பதாக, நாம் வைக்கக்கூடிய நோன்புகளை பற்றி பேசப் போவதற்கு முன்பதாக, லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி பேசப் போவதற்கு முன்பதாக நாம் தெரிந்து வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நாம் வைக்கக்கூடிய நியத். நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை எந்த நியத்தை வைத்து கழிக்கப் போகிறோம் என்பதுதான் கேள்வி. அப்படிப்பட்ட நியத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியா, எல்லா அமல்களும் நியத்தை பொறுத்தே தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இமாம் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது, நியத் என்பது ஒரு சிறிய அற்பமான விஷயத்தை கூட பெரிதாக மாற்றி விடுகிறது, பெரிதான விஷயத்தை கூட மிக அற்பமாக மாற்றி விடுகிறது என்பதாக இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரமதான் என்பது நாம் தாகித்திருப்பதோ, நாம் உணவை சாப்பிடாமல் இருப்பதோ மட்டுமல்ல. ரமதான் என்பது நம்முடைய உள்ளத்தை சீர்திருத்தக்கூடிய, நம்முடைய அமல்களை சரி செய்யக்கூடிய, நம்முடைய மறுமைக்கான பயணத்தை சரி செய்யக்கூடிய ஒரு சிறிய வாய்ப்பு தான் இந்த ரமதானுடைய காலங்கள். இந்த ரமதானில் நாம் வைக்கக்கூடிய நியத் என்பது நம்முடைய தக்வா சரியான நிலையை அடைய வேண்டும் என்பதுதான். ஆம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன், உங்களுக்கு முன் சென்ற சமூகத்திற்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. லஅல்லக்கும் தத்தகூன், அதனால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகக்கூடும் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பினுடைய நியத்தை எமக்கு பரிபூர்ணமாக சொல்லித் தருகின்றான். இந்த ரமலானுடைய நோன்பை அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதை தவிர நாம் வெறும் பசித்திருப்பதன் காரணமாக அல்லது தண்ணீர் அருந்தாமல் இருப்பதன் காரணமாக இந்த நோன்பின் நன்மையை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஆம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யார் பொய்யான பேச்சுக்களையும் தீய செயல்களையும் விடவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹ்விற்கு எத்தகைய தேவையும் இல்லை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இந்த ரமலானுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு ஏராளமான ஹதீஸ்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ் குர்ஆனை இறக்கிய மாதம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். நாம் நோன்பு வைக்கிறோம், இந்த ரமதான் மாதம் சிறப்புக்குரிய மாதம் என்பதற்காக, அல்லாஹ் எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் என்பதற்காக. ரமதான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் கதவுகள், அதாவது சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலகிடப்படுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள், ரமதான் மாதத்தின் முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான்களும் ஜின்களும் விலங்கிடப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றது, ஒரு வாசல் கூட திறக்கப்படாமல், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது, ஒரு வாசல் கூட அடைக்கப்படாமல் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அப்பொழுது ஒரு அறிவிப்பாளர் சொல்லுவார், யா பாகியல் கைர் அக்பில், யா பாகிய ஷர் அக்சிர், நன்மை செய்வோரே விரைந்து கொள்ளுங்கள், பாவம் செய்வோரே குறைத்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு அறிவிப்பாளர் சொல்லுவார். இவ்வாறு ரமதான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நடைபெறுகிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். சுவர்க்கத்தின் வாசலையே அல்லாஹ் திறந்து வைக்கும் பொழுது ஏன் நம்முடைய உள்ளங்களை இன்னும் பூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ரமதான் மாதத்தில் நான் வைக்கக்கூடிய இந்த நோன்பின் முதல் அமல் சஹர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், தஸஹரு, நீங்கள் சஹருடைய உணவை உண்ணுங்கள், சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். ஆனால் இன்றில் பலர் சஹருடைய உணவை உண்பது கிடையாது. சஹருடைய நேரத்தை வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வழிகாட்டுகிறான் தெரியுமா? இந்த சஹருடைய நேரத்தில் முஃமின்கள் எதற்காக செலவு செய்வார்கள்? வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், இந்த சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு சொல்லி காட்டுகின்றான். சஹருடைய நேரத்தை பிற்படுத்தி நாம் அதற்கு முன்பதாக செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான அமல் தஹஜ்ஜுடைய தொழுகை, கியாமுல் லைல். ஏன் இதை சொல்கிறோம் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், மன் காம ரமலான ஈமான வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ், யார் ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ அல்லாஹ் அவருடைய முன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்பதாக
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆக சஹருடைய நேரங்களில் நாம் தஹஜ்ஜுடைய தொழுகைகளையும் கியாமுல் லைலுடைய தொழுகைகளையும் நாம் தொழுது வர வேண்டும். இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான நேர்த்தியான ஒரு அமல், நாம் நோன்பை சரியாக அல்லாஹ் எப்படி சொன்னானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினார்களோ அப்படிப்பட்ட நோன்பை வைப்பதுதான். நாம் முன் நினைவூட்டியது போல் நாம் வெறும் தாகித்திருப்பது என்பது இந்த நோன்பு கிடையாது. அல்லாஹ் எதையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னானோ அதை தவிர்ந்து அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பெறுவதுதான், தக்வாவை பெறுவதுதான் இந்த ரமலானுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தக்வா என்றால் என்ன என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உபை ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் முள்ளுள்ள பாதையில் நடந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம் நடந்திருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எப்படி நடப்பீர்கள்? நான் என்னுடைய ஆடையை உயர்த்தி எங்கு முள்ளில்லையோ அங்கு என்னுடைய பாதத்தை வைத்து நடப்பேன் என்று சொன்னார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஸாக தக்வா, இதுதான் தக்வா. ஆக அல்லாஹ் எதை நமக்கு செய்ய சொல்லியிருக்கானோ அதை செய்ய வேண்டும், எதை விட்டு தவிர்ந்திருங்கள் என்று சொல்லியிருக்கானோ அதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். ரமதானின் மிக முக்கியமான இரண்டாவது அமல் குர்ஆனை ஓதுவது. இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். நம்மால் எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதுவது எமக்கு சிறப்பை பெற்று தரும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓத முடியவில்லை என்றாலும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பக்கத்தையாவது, அதாவது எம்மால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்பவர்களுக்கு குறைந்தது ஒரே ஒரு பக்கத்தையாவது வாசிப்பது என்பது மிக முக்கியமான செயல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவது அமல், நாம் அதிகமாக இந்த மாதத்தில் சதக்காவை பிறருக்கு கொடுக்க வேண்டும். இந்த சதக்காவுடைய விஷயங்களை ஏழை எளியவர்களுக்கும் பிறருக்கும் நாம் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக எந்த ஒரு அடியான் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்து தருகிறானோ அந்த நோன்பாளியுடைய நன்மை இவருக்கும் கிடைக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொல்லித் தருகிறார்கள். மேலும் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் தராவீஹுடைய விஷயம். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இன்று வரை சர்ச்சைக்குரிய அல்லது கருத்து வேறுபாட்டிற்குரிய ஒரு காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் கடந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு இந்த இரவில் தொழுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். இரவு முழுவதும் நின்று வணங்க முடியவில்லை என்றாலும் எம்மால் இயன்றவரை எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு தொழுவது என்பது அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு உட்பட்டது என்பதை நாம் யோசிக்க மறந்துவிட்டோம். ஆக இரவு வணக்கத்தில் நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவு செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ் செய்த நன்மை இன்னொரு இடத்தில் என்னோடு ஹஜ் செய்த நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை தருவானாக இன்ஷா அல்லாஹ். இந்த நோன்பினுடைய நன்மையை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தொலைதூரமாக்குகிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அன அஜ்ஸி பிஹி, இந்த நோன்பிற்கான கூலியை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய அருள் எந்த விதமான எண்ணிக்கையும் இல்லாதது. அல்லாஹ் அவ்வளவு அருள்களை எமக்கு தருவான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பாளிகளுக்காக சிறப்பான ஒரு வாசலை வைத்திருக்கின்றான், சுவர்க்கத்துடைய வாசலை. அந்த சுவர்க்கத்தினுடைய வாசலின் பேர் ரையான் என்று சொல்லப்படுகிறது. மறுமை நாளில் அந்த வாசலில் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அதில் நுழைய முடியாது. நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும், உடனடியாக அவர்கள் எழுவார்கள், அந்த சுவர்க்க வாசலில் நுழைவார்கள். அவர்கள் நுழைந்ததும் அந்த வாசல் அடைக்கப்பட்டுவிடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு கற்றுத் தருகிறார்கள். மேலும் ரமலானுடைய மாதத்தில் மிக முக்கியமான ஒரு நாள் இருக்கிறது, அதுதான் லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் எமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு சுட்டி காட்டுவது, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் இறக்கினோம். லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவானது 1000 மாதங்களை விட சிறந்த நாள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது கடைசி 10 நாட்களின் ஒற்றை படைகளில் அந்த இரவு இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு கற்றுத் தந்தார்கள். ஆக அந்த இரவு என்பது குறிப்பான இந்த இரவு தான் என்பதாக எமக்கு தெரியாது. ஆக கடைசி 10 நாட்களில் எம்மால் முடிந்த அளவுக்கு அமல்களை செய்து அல்லாஹ்வினுடைய கூலியை பெற்றுக்கொண்டு அல்லாஹுடைய திருப்புறத்திற்கு உட்பட வேண்டும். அல்லாஹுடைய திருப்புறத்திற்கு நாம் ஆளாக வேண்டும். மேலும் இந்த நோன்பாளுடைய சந்தோஷத்தை பற்றி சொல்லும் பொழுது லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், இந்த நோன்பாளிக்கு 2 சந்தோஷமான செய்திகள் இருக்கிறது. என்ன? முதலாவது, இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பை திறக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி.
இரண்டாவது மகிழ்ச்சி அல்லாஹ்வை நாளை மறுமையில் சந்திக்க போகிறோம் என்கின்ற மகிழ்ச்சி தான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஒரு ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுத்ததற்கு பிறகு நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா என்று கேட்ட பிறகு நாங்கள் பொருந்தி கொண்டோம், இதைவிட பெரிதாக எங்களுக்கு என்ன தேவைப்படும் யா அல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் தருகின்றான் என்பதுதான் இதில் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இந்த ரமதானில் நாம் நுழைய போகிறோம். எந்த விதமான பாவமுடியும் சுமக்காமல் எம்முடைய பாவங்களுக்கு ஒரு பரிகாரமாக தௌபாவை செய்ய வேண்டும். தௌபாவின் மூலியமாக மீள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபின், தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஆக நம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடம் முழுமையாக மீள வேண்டும். இந்த ரமதானுடைய நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய எல்லா அமல்களையும் நாம் செய்ய வேண்டும். மேலும் இந்த ரமதானில் இருக்கக்கூடிய நேரங்களிலாவது நாம் அதிகமாக ஜமாஅத்தாக தொழக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு நபர் வருகிறார், கண் தெரியாத ஒரு சஹாபி. யா ரசூலுல்லாஹ், எனக்கு வீட்டில் தொழுவதற்கு அனுமதி உண்டா என்பதாக கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அதானுடைய சத்தம் காதில் கேட்கிறதா என்பதாக. ஆம் கேட்கிறது என்று சொல்லும் பொழுது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது, நீங்கள் இங்கு தான் வந்து தொழ வேண்டும் என்பதாக. ஆக நம்முடைய நிலை யோசித்து பாருங்கள். எமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து நாம் ஜமாஅத்தை விட்டு ஃபர்துடைய தொழுகைகளை தொழுது கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மேலும் இந்த ரமதானுடைய காலத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் இறுதி நாட்களிலாவது நாம் இஅ்திகாஃப் இருப்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய பல நாட்களை இஅ்திகாஃபில் தான் கழித்தார்கள். ஆக நாமும் நம்முடைய முடிந்த அளவு காலத்தை இஅ்திகாஃபில் மஸ்ஜிதுகளில் கழிக்க நாம் முன் வர வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது. மேலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த ரமதானுடைய நாட்களில் நாம் பிறரை பற்றி புறம் பேசாமல் இருப்பது. ரமதானுடைய நாட்களில் மட்டுமில்லை, நாம் எல்லா நாட்களிலும் புறம் பேசாமல் இருக்க வேண்டும். புறம் பேசுவதனால் எந்த ஒரு விஷயமும் பலனளிக்காது, பிறருடைய பாவங்களை சுமப்பதை தவிர. புறம் பேசுவதனால் நாம் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம், பிறருடைய பாவங்களை சுமப்பதை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எமக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் புறம் பேசுவது என்பது உங்களுடைய நண்பருடைய மாமிசத்தை உண்பதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் அதை சாப்பிடுவதற்கு வெறுப்பீர்கள் அல்லவா என்று அல்லாஹ் நமக்கு எச்சரித்து காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே. மேலும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த ரமதானில் செய்யக்கூடாது, எதெல்லாம் நோன்பை முறிக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் இந்த ரமதானை அல்லாஹ்விடமிருந்து மிக அருமையான ஒரு நிஅமத்தாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எமக்கு செய்த அருள் அது. ஆக இந்த ரமதானை பயன்படுத்தாமல் நாம் அதை விட்டுவிட்டோம் என்றால் நஷ்டம் நமக்கு தான் கண்ணியத்திற்குரியவர்களே. இந்த ரமதானில் நாம் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பது எம்முடைய கடமையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை எப்படி தக்வாவோடு நடக்க சொல்லியிருக்கிறான் என்பதை தெரிந்து நாம் தக்வாவை பேணி பின்பற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு இந்த ரமதானை கொடுத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், யார் நான் கொடுத்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அதை அதிகப்படுத்தி தருவேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்புடைய காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தி தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களிலிருந்து தவிர்த்து கொண்டு அல்லாஹ் எதை எமக்கு கட்டளிட்டானோ அதை சரிவர செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம் இன்றோர் சான்றோர் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த வாய்ப்பை தருவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم، وعسى أن تحبوا شيئا وهو شر لكم. كل شيء يحدث لعل خير، متأكد بالنسبة لي 100%. أي شيء يحدث لك